ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு 1% சீக்ரெட் பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். அதாவது என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த சீக்ரெட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1% பீப்புளுக்குள்ளே நீங்களும் ஆட் ஆயிடுவீங்க. என்னடா அந்த 1% பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதனையாளர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 1%க்குள்ளே வருவாங்க. ஏன்னா 99% பீப்புள் வந்து ஒரே மாதிரியே திங்க் பண்ணுறவங்க. ஆனால் சாதனையாளர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 1%க்குள்ளே வருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 1%க்குள்ளே நீங்கள் எப்படி போகணும், அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், அந்த 1% சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். விரும்பும் நபரை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா விரும்பும் நபரோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதற்கான ஏராளமான சக்ஸஸ் ஸ்டோரிஸை நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள்ஸை அள்ளி கொடுத்த நம்மளுடைய அட்வான்ஸ்டு உல்ஃப் மேஜிக் ஒர்க் ஷாப் எகெயின் டிசம்பர் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எங்கிட்ட கேட்ட ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் ரொம்ப புது விதமாக டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே பெய்டு சர்வீசஸ் தான். இந்த ஒர்க் ஷாப்ஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரியும். மெயினாக நிறைய பேர்த்துக்கு சீக்ரெட் புக் மூலமாக தெரிய வந்திருக்கலாம். அந்த சீக்ரெட் புக்கில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். ஸோ இதுதான் வந்து மெயின் தாரக மந்திரம்னே சொல்லலாம். ஸோ ஆஸ்க் அப்படின்னா என்னென்னா நம்மளோட கோலை தெளிவாக செட் பண்ணி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறது. பிலீவ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோல் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறது. மூணாவது என்ன அப்படின்னா ரிசீவிங் மோடுக்கு வர்றது. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். அதனால தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணுமா, இல்லை நடக்கணும்னு சொல்லி கேட்கணுமான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்கள் மைண்டே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிக்கும். ஸோ நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நம்பும்போது ரிசீவிங் மோடுக்கு வந்திருப்பீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஆனால் இந்த தாரக மந்திரத்தில் மிஸ் ஆன ஒரு 1% சீக்ரெட் இருக்குது. இதுதான் 99% அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், இன்ஸ்பயர்டு ஆக்ஷன். இப்போது நீங்கள் கேட்டுட்டா மட்டும் உங்களுக்கு அங்கே நம்பிக்கை வந்துடுமா? வராது. ஸோ நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் மைண்டு வந்து நம்பும். அதுதான் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆக்ஷன் அப்படிங்கிறதே இந்த ப்ராக்டிஸ்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டை நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இப்போது நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அங்கே ஐஏஎஸ் ஆயிடுவீங்களா? கிடையாது. அதுக்குண்டான ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களை மைண்டை நம்ப வைக்கும். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் நம்பிக்கையும் சேர்ந்தது தான் உங்களுடைய வெற்றின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஆக்ஷனையே கட்டுப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ். ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்ப குயிக்காகவே நடக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ப்ராப்பரான இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி தான் விரும்பும் நபரை ஈர்க்கறதுக்கான ஜர்னியும். இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கிறது, உங்களுடைய செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான் இங்கே இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். அப்போ இந்த இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனே உங்களோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட எனர்ஜி இருக்கும். அந்த எமோஷன்ஸ் தான் நம்ம என்ன எனர்ஜியில் இருக்கோங்கிறதையே காட்டும். இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா ஹாப்பியான எண்ணங்கள் தான் வரும். கரெக்டாக ஹாப்பியான எனர்ஜி தான் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு அனுப்புவீங்க. ஹாப்பியான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ எல்லா கோலுக்குமே உங்களோட எமோஷன்ஸ் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஆக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக உங்களோட பிலீஃப் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக உங்களோட கோலை அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இங்கே இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனையே கட்டுப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்காக தான் வந்து கவுன்சிலிங் வருவாங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா என்னோட எமோஷன்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அந்த எமோஷனலாக நான் ட்ரிகர் ஆகி அவங்கக்கிட்ட நிறைய வார்த்தைகளை விட்டுறேன், அதனால் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப கெஞ்சி அவங்கள எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணிட்டேன், அவங்க என்னை நிறையா பேசிட்டாங்க,
எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு, என்னால் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி எமோஷ்னலாக தான் அவங்க பேசுவாங்க. அப்போ எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே பவர்ஃபுல் வெப்பன். அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க தான் சாதிப்பாங்க. அந்த 1% பீப்புள் அப்படிங்கிறவங்க எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நம்மளோட எமோஷன்ஸ் வந்து க்ரோ ஆகுது, எந்த இடத்துல எந்த எமோஷன்ஸை கரெக்டாக காட்டுறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட எனர்ஜி சேவ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு நேற்று நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ நீங்கள் யார்கிட்ட வந்து உங்கள் எமோஷன்ஸை காட்டணுங்கிறது இருக்குது. எல்லா இடத்துலையும் போய் உங்களோட எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் பர்சன் வந்து உங்களை வேணான்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எமோஷனலாக ட்ரிகர் ஆகி பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளிடுவீங்க. இதே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபஸ்ட்டு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எமோஷ்னல் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட யோசிக்கிற பக்குவம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப 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 முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க அப்படின்னா, அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது 100% தப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாலும் தப்பாக தான் இருக்கும். இதை தான் நம்ம சொல்கிறோம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப 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 முக்கியம். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நார்மலாக கூலாக இருக்கும்போது ஒரு முடிவெடுங்க. அது உங்கள் லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ கோவமாக இருக்கீங்க, எமோஷனலாக ட்ரிகர் ஆகிட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுத்தி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து காயப்படுத்துறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். இதே வந்து உங்கள் பர்சன் வந்து இப்போ உங்களை வந்து கோவப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து நிறைய சேவ் ஆகும் இல்லையா? அவங்க கோவப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் திரும்ப பேசுகிறதுனால ஹர்ட் ஆக போகிறது யார்? நீங்கள் தான். அதனால் நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாரும் உங்களை என்ன உணர்ச்சி வசப்பட வச்சாலும் கரெக்டாக உங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோலில் வச்சுட்டு நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட செயல்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக உங்களால் சக்ஸஸாக அடைய முடியும். ஸோ அதனால தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் தெளிவாக இருக்கணும். எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு முடிவெடுக்க பழகிக்கணும். அந்த பக்குவம் தான் உங்களை அந்த 1% சக்ஸஸ் பீப்புளுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கும். ஸோ நீங்கள் நம்பிக்கையோட ஒர்க் பண்ணுங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எமோஷன்ஸை வெளியில் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எங்கே கோவப்படணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம பேசணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க நிறைய மக்களை வந்து ஈர்ப்பாங்க. ஸோ நிறைய மக்களை ஈர்க்கும்போது நிறைய வெற்றியும் அவனால் ஈர்க்க முடியும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் இங்கே ரொம்ப 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 முக்கியம். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் சரியாகும். ஸோ அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. அதுக்கு ரொம்ப 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 முக்கியம் என்ன அப்படின்னா அவேர்னஸ்னு ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா எந்த இடத்துல உங்களோட எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. யாருக்கிட்ட என்ன சொல்லணுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களை கொஞ்ச நாளைக்கு தனிமைப்படுத்திக்கோங்க. தனிமைப்படுத்திட்டு உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கவனிங்க. உங்களோட தாட்ஸ் ப்ராசஸை கவனிங்க. உங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சு அதை கையாள பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட எண்ணங்களை கவனிங்க. விழிப்புணர்வோடு இருங்க. நான் இன்னொன்று முக்கியமாக எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் போய் புலம்புறதை ஸ்டாப் பண்ணுங்கள். யாருமே நம்ம பேசுகிறது கேட்குறக்கு இங்கே ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்கவுங்களோட வாழ்க்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே உங்களோட ப்ராப்ளம் பற்றி பேசவே கூடாது. ஆளுக்கு ஒன்று சொல்லி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண தான் செய்வாங்க. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா பொறுமையாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். பொறுமையாக உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. பொறுமையாக இருந்து உங்களோட எமோஷன்ஸை மாற்றுங்க. ஸோ உங்களோட எமோஷனல் சிஸ்டம் மாற 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 உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். உங்களோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப 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 இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸாக இருக்கும். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வளர்த்துறதுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மூலமாக உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இதுதான். உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்க தெரியறது. எல்லாருமே சொல்லுவாங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? உங்களோட தாட்ஸுக்கும் சரி உங்களோட எமோஷன்ஸுக்கும் சரி நீங்கள் தான் மாஸ்டர். ஸோ நீங்கள் சொல்கிறபடி தான் உங்கள் எமோஷன்ஸ் கேட்கணும். நீங்கள் சொல்கிறத தான் உங்கள் மைண்டு கேட்கணும். ஸோ மைண்டு சொல்கிறபடி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்டே இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கைக்கான கண்ட்ரோலே உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். உங்கள் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா எப்படி உங்களோட தாட்ஸை நீங்கள் மாற்றுவீங்க? ஸோ எப்போல்லாம் உங்களால் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே உங்கள் வார்த்தைகளை நீங்கள் மாற்றணும். ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை எமோஷன்ஸ். ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை தாட்ஸ். ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை லைஃப்
அந்த மாதிரி பேசுங்க. பொறுப்பை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு செகண்டுக்கும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் என்ன வேணாலும் யோசிக்கலாம், என்ன வேணால் பேசலாம், ஆனால் நீங்கள் மாறாமல் இந்த உலகம் மாறாது. நீங்கள் உங்களை லவ் பண்ணாமல் உங்களை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. உங்களை நீங்கள் உயர்த்திக்காமல் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. ஸோ உங்களோட எமோஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுங்க. உங்களோட வெற்றி நிரந்தரமானதாக இருக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.